பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஆர்டி மலையில் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றிய முப்பெரும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. திருப்பூரா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று திட்டம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த அரங்கம் மிக சிறப்பாக அமைவதற்கு தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதியினை ஒதுக்கி மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து திட்டமிட்டு இதை கட்டி முடித்து இன்று சிறப்பு விழா கண்டிப்பு திட்டம் மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பிற்குரிய திரு மாணிக்கம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு ராமர் அவர்களே, வருகை இருந்து சிறப்பை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திரு அண்ணாதுரை அவர்களே, ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய நிர்வாகிகளே, ஜல்லிக்கட்டு அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஆண்டாண்டு காலமாக இங்கே ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் கொண்டு ஜனவரி 16 மிக கோலாகலமாக எழுச்சியோடு நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு திருவிழா நிச்சயம் உங்களோடு நானும் பங்கேற்பேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் பேரன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி அவர்களும் அரசினுடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதோடு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை உருவாக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரங்க மலைகளை அமைத்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டில் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் நம் பகுதியில் மட்டும்தான் கொண்டிருக்கின்றன. சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய உங்களோடு சேர்ந்து எங்களது பங்களிப்பும் இருக்கும். நாங்களும் உங்களோடு இணைந்து உங்களை தற்போது தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த அரங்கத்திற்கு இன்னும் கூடுதலாக என்ன வசதிகள் தேவை என்று ஜல்லிக்கட்டு அமைப்பினர் தெரிவிக்கின்றார்களோ அதை நிச்சயமாக நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைவேற்றித்தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 16ஆம் தேதி நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு விழாவிற்கு இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் நிச்சயம் சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று திட்டம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த அரங்கம் மிக சிறப்பாக அமைவதற்கு தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதியினை ஒதுக்கி மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து திட்டமிட்டு இதை கட்டி முடித்து இன்று சிறப்பு விழா கண்டிப்பு திட்டம் மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பிற்குரிய திரு மாணிக்கம் அவர்கள், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு ராமர் அவர்களே, வருகை இருந்து சிறப்பை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திரு அண்ணாதுரை அவர்களே, ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய நிர்வாகிகளே, ஜல்லிக்கட்டு அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஆண்டாண்டு காலமாக இங்கே ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் கொண்டு
தை 3 மூணாம் தேதி தானே? அவசியம் வரணும்னா ஜனவரி 14 மிக கோலாகலமாக எழுச்சியோடு நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு திருவிழா. நிச்சயம் உங்களோடு நானும் பங்கேற்பேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் பேரன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி அவர்களும் அரசினுடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதோடு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை உருவாக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மதங்களை அமைத்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டில் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் நம் பகுதியில் மட்டும்தான் கொண்டிருக்கின்றன. சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய உங்களோடு சேர்ந்து எங்களது பங்களிப்பும் இருக்கும். நாங்களும் உங்களோடு இணைந்து உங்களை தற்போது தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த அரங்கத்திற்கு இன்னும் கூடுதலாக என்ன வசதிகள் தேவை என்று ஜல்லிக்கட்டு அமைப்பினர் தெரிவிக்கின்றார்களோ அதை நிச்சயமாக நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 16ஆம் தேதி நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு விழாவிற்கு இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் நிச்சயம் உங்களோடு தோளோடு தோல் என்று பங்கெடுத்து விழா சிறப்பாக அமைவதற்கு உறுதியாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.